வேத புஸ்தகத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறார். இதுதான் தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். ஒரு மனிதன், எரிகோ என்ற பட்டணத்தில் ஒரு மனிதன் இருந்தான். பெரிய செல்வந்தன், அவனுக்கு பெரிய பதவி, போஸ்ட், கவர்மெண்ட் ஒரு அதிகாரியாக இருந்தான். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதில் சீஃப் ஆஃபீஸர், தலைமை ஆயக்காரன் பதவி இருந்துச்சு, பணம் நிறையா இருந்துச்சு, நல்ல அது மாதிரி வசதியெல்லாம் இருந்தது. அவனுடைய பேர் சகையு என்பவர். ஆனால் அவனுக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, ஏமாற்றி பணம் சம்பாதிச்சவன், நம்ம பணத்தெல்லாம் கொள்ளையடித்தவன், வரின்ற பேரில் நம்ம பணத்தெல்லாம் திருடினவன் அப்படின்னு மக்கள் எல்லாம் அவனை சபிச்சாங்க. அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த போது இயேசு பற்றி கேள்விப்படுகிறான். இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, கடவுள் மனுஷனாக வந்திருக்கிறாரு, நிறைய அற்புதம்லாம் செய்கிறாருங்க. அவர் கடவுளை எப்படி சொல்கிறீங்க? கண் பரவி குருடருக்கு பார்வை கொடுக்குறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, மறித்தவங்க உயிரோடு எழுப்பப்படுறாங்க அவர் மூலமாக. மனிதனால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? கடவுளால் தானே செய்ய முடியும். 1-2 அற்புதம் அல்ல, சும்மா மேஜிக் காண்பிப்பது அல்ல. போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது, ஆயிரக்கணக்கான அற்புதம், மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா இந்த இயேசுவை நான் பார்க்கணும். எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு அற்புதம் செய்கிறாருன்னே, அவரை நானே பார்க்கணும். அவனுக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசை. அந்த சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, இயேசுவை நான் அறிந்து கொள்ளணும், அவர் எப்படிப்பட்டவர். பக்கத்து வீட்டில் டிவியில் செய்தி கேட்குறாங்க, கொஞ்சமாக கவனிக்கிறாங்க இயேசுவை பற்றி. இந்த இயேசு எப்படிப்பட்ட, அவரை பற்றி நான் அறியணும். அதுக்காகவே செல்ஃபோன் கேட்டாங்களே, இயேசுவை உண்மை பற்றி நான் அறிந்து கொள்றதுக்கு செல்ஃபோன் கொடுங்க, நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன். நல்ல ஒரு ஜபம்ல இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளணும், தெய்வ பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும், ஊழியர்கள் கூட கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன், சரியானதுக்கு பயன்படுத்த, உண்மை பற்றி அறிந்து கொள்ள எனக்கு செல்ஃபோன் வேணும். ஆண்டவர் வாங்கி கொடுத்தது. அதை வச்சு இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க. அப்போ இந்த ஆண்டவரை அறியணும். கண்டது சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது மெய்யான ஆண்டவர் தானா, கடவுள் தானா, அதுக்குரிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குதா, கடவுள்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அவங்க அறிந்து கொண்டாங்க. அப்போ இவனுக்குள்ள ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவர். அப்போ இயேசு எப்படிப்பட்டு தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். அவர் அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் ஜனங்களுக்கு சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர், சமாதான பிரபு, அவர் ஆறுதல் தருகிறவர். இப்படி இயேசு பற்றி நிறைய நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இன்றைக்கு ஒரு வேத வசனத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவே சொல்கிறார் பாருங்களேன், வேதத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கிற என் பெயரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். அப்போ இதில் என்ன காரியம் வெளிப்படுகிறது? எதை கேட்டாலும் செய்கிறவர் இயேசு. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்வார், அதான் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவருங்க? நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்கிறவர். ஆனால் இயேசுவே சொன்னேன், என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். சுகம் வேணுமா, சுகம் தருவேன். விடுதலை வேணுமா, விடுதலை தருவேன். ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வாதம் தருவேன். தொழில் ஆசீர்வதிக்கப்படணுமா, ஆசீர்வதிப்பேன். காரியம் வாய்க்கணுமா, வாய்க்க பண்ணுவேன். குழந்தை செல்வம் வேணுமா, குழந்தை செல்வம் அதான் இயேசு சொல்லுகிறார். நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொருக்கும் ஒரு தேவை இருக்கிற. உங்களுக்கு என்ன வேணும்? சிலருக்கு சுகம் வேணும், சிலருக்கு விடுதலை வேணும், சிலருக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், சிலருக்கு ஞானம் வேணும், சிலருக்கு ஒரு வேலை வேணும், சிலருக்கு திருமண காரியம் நடக்கணும். ஏதோ ஒரு தேவை இருக்குல்ல. இயேசு சொல்லுகிறார், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். எப்படிங்க இப்படி ஒரு ஒருத்தர் சொல்லுகிறார்னா, அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் வானத்திலும் பூமியில் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர். அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேணும் மகனே, மகளே, உனக்கு என்ன வேணும், என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் செய்யணுமானா ஒரு கண்டிஷன் சொல்ல, என் நாமத்தினாலே நீ கேட்கணும். இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லி நீ கேட்டால் நான் உனக்கு தருவேன். அதான் சொல்லார். வேறு ஒன்றும் ஆண்டவர் கேட்கலை. நீ எனக்கு காணிக்க கொண்டு வா, நீ இதுக்கு தட்சணை கொண்டு வா, நீ எனக்கு காலில் செருப்பு இல்லாமல் நடந்த 4 மாவடிக்கு வா, முழங்காலிலேயே நீ வரணும், அதெல்லாம் கேட்கல. நீ இருக்கிற இடத்துல, உன் வீட்டில், அங்கே தானே இருக்கிற, இயேசுவே நீ என் நாமத்தை சொல்லி நீ கேளு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் எங்கே வியாபித்து இருக்கிறவர். இயேசுக்கு புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது, 4 மாவடி புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது ஒன்றும். அங்கே போனால் உடனே பெரிய ஆசீர்வாதம் நன்மை. இங்கே வந்தால் அற்புதம் நடக்க காரணம் இங்கே ஜெபம் நடக்குது. அவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறோம், இரவும் பகலும் ஆண்டவரை துதிக்கிறோம். அதனால் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவ்வளோதானே தவிர இது புண்ணிய ஸ்தலம்லாம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்றார். உங்கள் வீட்டில் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் தாங்க இயேசு. அவர் ஒரு மலையிலேயோ கட்டடத்திலேயோ கடற்கரையில் உட்கார்ந்து இருக்கிறவர் அல்ல.
உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், உங்கள் கூட இருக்கிறவர், உங்களோட பேசுகிறவர். பார்த்தீங்களா, அந்த சகோதரி மகேஸ்வரி, அவங்க ஒரு ஏழை சகோதரி தான், அவங்களோட அவர் பேசுகிறார். பார்த்தீங்களா, அவங்க வீட்டிலே பேசுகிறார்ல, அதுதான் இயேசு. உங்களோட பேசுவார், உங்கள் கூட இருப்பார். இவர் அற்புதமான ஆண்டவருங்க, இவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். அவர் தான் சொல்லுகிறார், என் பெயரை சொல்லி நீ கேட்டா, இயேசுவே நீ கேட்டா உனக்கு நான் செய்வேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு கேட்டா நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றார். அந்த பெயரை உச்சரித்து நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சரி, அவருடைய பெயரை சொன்னால் என்ன நன்மை நடக்கும்? சில வசனத்திலிருந்து சில காரியத்தை சொல்ல பிறகு ஜெபிக்க போகிறோம். முதலாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த வசனம் ஒன்று சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், அந்த பெயரை சொன்னால் முதலாவது ரட்சிப்பு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு, மெய்யான சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தில் கிடைக்கும். அதற்கு இயேசு கிறிஸ்துவால தான் இதை உங்களுக்கு தர முடியும். அதனால தான் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், நம்முடைய பாவ சாபத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மெய்யான மகிழ்ச்சியை கொடுக்க இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த காரியம் இந்த மாதிரி தீமைங்க, நேரம் நல்லா இல்லை, காலம் நல்லா இல்லை, பிறந்த நேரம் சரியில்லை, இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி கிரகம் சரியில்லை அப்படின்னு கேட்டால், ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம்ல. பரிகாரம், எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம். அதுக்கு மனுஷன் பணம் செலவு பண்ணுகிறான், நேரத்தை செலவு பண்ணுகிறான், நிறைய காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் பரிகாரி அப்படின்னு இயேசு தன்னை சொல்ல, அவர் தான் பரிகாரி. மனிதனுடைய பாவம், சாபம், வியாதி, வேதனை, தோஷங்கள் நீங்குவதற்கு ஒரு பரிகாரி இயேசு கிறிஸ்து. அந்த பரிகாரத்தை செய்து முடிக்க கடவுள் மனிதனாக இயேசு என்ற பெயரில் வந்தார். என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டால், ரத்தம் சிந்துதல், பலி செலுத்துதல், அது மூலமாக தான் பரிகாரம் செய்யப்படுகிறது. பாவ நிவிருத்தி, சாப நிவிருத்தி, இந்த தோஷ நிவிருத்திக்கு ரத்தம் சிந்தப்படுகிறது. சிலர் மிருக ரத்தம், பறவை ரத்தம் எல்லாம் சிந்துவாங்க. ஆனால் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த சாபங்கள் மாற மனுஷர் ரத்தம் சிந்தப்படணும். அது பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்கணும். அதன் மூலமாக தான் பரிகாரம் செய்யப்பட முடியும். அதனால உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து பாவ ரத்தம் தான் ஓடுது. அதனால கடவுள் மனிதனாய், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் பரிசுத்த மனிதனாய் வந்து சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த 1 பேதுரு 2:24 வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்பதாக. ஆனால் தான் 1 யோவான் 1:7 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அப்போ நம்ம பாவத்தை விட்ட மனம் திரும்பி இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நமக்குள் இறங்கி நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். அப்போ அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி, அதனால தான் 40 வருஷம் குடிகாரனாக இருந்தேன், இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. 25 வருஷம் போதை பொருட்களை பயன்படுத்தினேன், ஒரே நாள் இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் சாட்சி சொல்கிறத பார்த்துருக்குறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, அவருடைய வல்லமை மனிதனுக்குள்ளே வரும் பொழுது பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறதை பார்க்க முடியும். கொலோசியர் 1:20 வேதம் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். நம்ம உள்ளத்தில் சமாதானம், தேவனுக்கு நமக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு ஐக்கியத்தை அவருடைய ரத்தத்தின் மூலமாய் உண்டு பண்ணினார். அதனால தான் கலாத்தியர் 1:4 சொல்லப்படுகிறது, இந்த பிரபஞ்சம், இந்த பாவம், இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதாக. எபேசியர் 5:2 வசனத்தில் வசனம் சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக பலியானார். அவர் பலியானார். அவர் அதனால தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டார். உலக மக்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் தான் இயேசு. அந்த பலி செலுத்தப்பட்டு அது உயிரோடு எழும்பணும். அப்போ தான் அவர் கடவுள். அவர் மரித்த 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு இந்த அற்புதம்லாம் நடக்க காரணம் இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான். அப்போ அவர் நமக்காக மரித்து ரத்தம் சிந்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவேன்னு அவர் சொல்லி கூப்பிடும்போது நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பு, சந்தோஷ, சமாதானம் உண்டாகிறது. பாருங்கள், எங்கள் ஊர் பக்கம் திசைன் விளைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சிவகுமார்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க. ரொம்ப பக்தி உள்ளவங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க. ஆனால் ஒரு சமயத்தில் அவருடைய மகளுக்கு ஒரு கொடிய வியாதி, வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி, வாலிப மகளுக்கு.
நிறைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க, நிறைய பணம் செலவு பண்ணாங்க, சுகமே ஆகலை. அப்போ பிள்ளை கஷ்டப்படுது, சுகமே ஆகலை. தெய்வத்தெல்லாம் தேடினாங்க, என்னென்னோ அது இந்த முறையெல்லாம் செஞ்சாங்க. பிள்ளையை கஷ்டப்படுத்திலாம் தெய்வ வணக்கம் செஞ்சு பார்த்தாங்க, சுகம் உண்டாகலை. யாரும் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துட்ட போனால் சுகமாயிரும்னு சொல்லி. திறப்பின் வாசல் ஜெபம், நம்ம திறப்பின் வாசல் ஜெபம் கடை சனிக்கிழமை நடக்கும்ல, அந்த ஜெபத்துக்கு மகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, முதல் முறை வந்திருக்கிறாங்க. அங்கே நடந்தது இயேசுடைய பிரசங்கத்தை வார்த்தையை கேட்ட உடனே என் பாவத்தினால தான் என் பிள்ளை கஷ்டப்படுது, பாவ உணர்வு வந்தது. அப்போ முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு என் மகளை சுகமாக்குங்க, என் பாவத்தை மன்னிச்சு என் மகளுக்கு சுகம் கொடுன்னு கண்ணீர் விட்டு அழுதார். பாருங்க எவ்வளோ கூட்டம், 40,000-50,000 பேர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே முழங்கால் போட்டு இயேசுவை பார்த்து என் பாவத்தை மன்னிச்சு என் மகளுக்கு சுகம் கொடுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பி கண்ணீரோடு அழுத உடனே வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அதனால அவர் அறிக்கை செய்து விட்டு விட ஒப்பு கொடுத்த உடனே இயேசுடைய பாவத்தை மன்னித்தார். மன்னிச்சு நான் எப்படி சொல்கிறீங்க, மகளுக்கு உடனே சுகம், அந்த மகளுக்கு உடனே இந்த வயிற்று வலி மறைந்த அற்புத சுகம். இன்றைக்கி அவர் சொல்கிறார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி அந்த இயேசுடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். எந்த பாவத்தையும் அவரால் மன்னிக்க முடியும், எத்தனை வருட பாவத்தையும் அவரால் தான் மன்னிக்க முடியும். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து தான். மன்னிக்கிறது மாத்திரமில்லை, பாவத்திலிருந்து விடுதலை தருவார். மதுபான பழக்கம், போதை வசதிகள், தவறான இச்சையான பழக்கங்கள் எல்லாத்தில் விடுதலை. இனி அதை குறித்த சிந்தையே இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ உள்ளத்தில் மெய்யான சந்தோஷ சமாதானம். அதுதான் இயேசு. அதற்கு தான் இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டா அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதைத்தான் அந்த சகோதரி மகேஸ்வரி செய்தாங்க. அந்த சகோதரி மகேஸ்வரி இயேசுவை அறிந்த உடனே இயேசுவை என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிக்கணும், அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஆசீர்வாதம் தடைப்படுது, ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம்லாம் வந்துட்டு. ஆனால் வீட்டுக்குள்ளே அந்த சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு, கை முடக்கப்பட்டிருக்கிறது, தவளைகளாக வருது, வெட்டுக்கிளிகளாக வருது, பூச்சிகளாக வருது. இது என்னது வீட்டுக்குள்ளே இப்படிலாம் வருது? வாதை. அது சாபத்தினால் உண்டாகிற காரியம். சில வீட்டுகளை பாருங்கள், சர்ப்பம் வந்துடும், பாம்புகள் வந்து கொண்டே இருக்கும். சொல்லுவாங்க பாம்பு வந்துடுது அப்படின்னு சொல்லி. சில இடத்துல தேளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போவும் நடக்குது. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்தித்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு நடக்குது இல்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் வர்றாங்கல்ல, 1-2 இல்லை, எத்தனையோ பேர் வர்றாங்கல்ல. பிசாசனுடைய கிரியைகள், அந்த சாபத்தின் வழியாக சாத்தான் அந்த குடும்பத்தை தாக்கி கிரியைகளை நடப்பிக்க முடியும். அதனால தான் பாவ சாபத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பணம்லாம் கொடுத்து சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தணும். அடுத்தவங்க பொருளை கையில் வச்சுக்கிட்டு பெரும் நல்ல பக்தியாக சாமி கும்பிட்டா ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திருடி வச்சிருக்கிற, ஏமாற்றி வச்சிருக்கிற, அடுத்தவங்களுடைய பொருளை நீ ஏமாற்றி வஞ்சித்து வச்சிருக்கிற, எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து இதெல்லாம் நடக்காது. முதல்ல சரிப்படுத்து, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, முதல்ல இதெல்லாம் சரிப்படுத்து. அதுக்கப்புறம் தான் இயேசு அற்புதம் செய்கிறார். சிலருக்கு அற்புதம் செய்கிற பிறகு வான் பண்ணுவார், இனி பாவம் செய்யாத, நான் அவனை சுகமாக்கிட்டேன், அப்படி ஆண்டவர் செய்வார். இதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையான ஆண்டவர், நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவர். அதனால் பாருங்கள், அவனுடைய சாபத்தை மாற்றினார்ல, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பாவம் மன்னிப்பும், பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும், மெய்யான சமாதானம். நீங்கள் சந்தோஷமாக சொல்லுவீங்க, என் உள்ளத்தில் இருக்கிறாருங்க, எனக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாருங்க, எவ்வளோ சந்தோஷங்க. பாருங்கள், சொல் ராத்திரி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. இதை கற்பனை பண்ணி பாருங்கள். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முழங்காலே நின்று ஜெபிக்கணும், எப்படிங்க முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். 3 மணி நேரம் யாருக்கு ஜெபிப்பாங்க? உங்களுக்காக, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, தேசத்தின் நன்மைக்காக, எல்லாரும் ரட்சிக்கப்பட மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்கல்ல. அப்போ இதில் தான் இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். இயேசுவின் நாமம் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கு உங்களுடைய பாவத்தில் இந்த விடுதலை, எதை விட முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் இயேசு விடுதலை தருவார். முதலாவது. 2வது, இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் ஒரு காரியம் நடக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் பைபிளில் இருக்குது. பேதுரு, யோவான் என்ற 2 இயேசுடைய சீஷர்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் 40 வருஷமாக நடக்க முடியாத சப்பானியான ஒரு மனிதன்
அந்த தேவாலயத்துக்கு முன்னால் உட்காந்து தர்மம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சர்ச்சஸ்ஸு இந்த கடவுள் வணக்கம் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் மக்கள் உட்காந்து தர்மம் கேட்பாங்க. ஏன்னா பக்தி உள்ளவங்க தான் தர்மம் போடுவாங்கன்னு சொல்லி அது மாதிரி ஏழைகள் உட்காந்துருப்பாங்க. இந்த மனுஷனால் 40 வருஷம் நடக்க முடியாது. தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறக்கும் போதே ஊனமுள்ளவனாய் பிறந்து விட்டான், பாதிக்கப்பட்டு விட்டான், மாற்றுத்திறனாளி. அதனால் நடக்க முடியாதா? சில நண்பர்கள் அவனை தூக்கி கொண்டு வந்து அந்த ஆலயத்தை முன்னால் வச்சுருவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தர்மம் கேட்பான். சாயங்காலத்தில் அவனை கொண்டு போயிடுவாங்க. அதனால் நடக்க முடியாது. இதான் அவனுடைய வாழ்க்கை. 40 வருஷம், இப்போ 40 வயசு ஆகிவிட்டது. அப்போ இயேசுடைய சீஷர்கள் வர்றாங்களா, அவனுடைய கை நீட்டுறான். பேதர் யோவான்கிட்ட பார்த்து, ஐயா கொஞ்சம் தர்மம் போடுங்க ஐயான்னு சொல்லி பேதர் பார்க்குறார். இப்போ பேதருக்குள்ளே இயேசு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து பல்லவத்தை போயிட்டாரு. இனிமேல் நீங்கள் தான் ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். பேதர் அவரை பார்த்த உடனே இயேசுவை போல பார்க்கிறார். இயேசுவை போல மனதுருக்கம். இயேசு பிறவி சப்பானியை கண்டு மனதுருகி குணமாக்கினதெல்லாம் வேதத்தில் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே பேதருக்குள்ள ஒரு மனதுருக்கம். ஐயோ, இந்த மனிதன் நடக்க முடியாமல் தர்மம் எடுக்கிறான்னு சொல்லி அவன் சொல்லுகிறான், என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை தம்பி, ஆனால் எனக்குள்ள ஒன்று இருக்குது. இயேசு என்கிற ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். ஆனால் உனக்கு ஒரு விசேஷமானதை தருகிறேன்னு சொல்லி கையை பிடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட அப்படின்னு சொல்லுகிறார். 6வது வசனம், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தன் கையினாலே தூக்கி விட்டார். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த பெயரை சொல்றார். சொன்ன உடனே ஒரு வல்லமை அவனுடைய சரீரத்தில் இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே வல்லமை இறங்கின உடனே பிறவியில் இருந்து அவரால் நடக்க முடியாது. உடனே கால்கள் பலன் கொள்கிறது, எழும்புகிறார், நிற்க முடியுது, நடக்க முடியுது, துள்ளி குதிக்கு கால் புதுசாக மாறிவிட்டார். எப்படிங்க? ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த ஆள் தேவாலயத்தை முன்னால் உட்காந்து தர்மம் எடுக்கிற ஆளாச்சே, நம்ம பார்த்துருக்கிறோமே எப்பொழுதுமே, எப்படி இந்த ஆள் நடக்கிறான்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டான் பார்க்குறாங்க. அவன் சொல்லுகிறான், இவங்க தான் என்னை குணமாக்கினாங்க, இந்த 2 பேர் நிற்கிறாங்களே, அதில் இந்த ஆள் தான் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்னார், எனக்குள்ள வல்லமை இறங்கிச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. எல்லாரும் இந்த ஆளா? ஆமாம், இவர் தான். உடனே பேதுரு சொல்லுகிறார், என்னையே பார்க்குறீங்க எல்லாரும்? நான் என்னுடைய பக்தியினாலோ என்னுடைய சக்தியினாலோ இவனை குணமாக்கவில்லை. நான் உங்களை போல ஒரு மனிதன், நான் எப்படி குணமாக்க முடியும்? பிறகு எப்படி அவன் சுகமானான்? இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகின விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொன்ன உடனே அந்த நாமம் தான் இவனை குணமாக்கிட்டு. அப்போ அற்புதம் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவில். ஊழியக்காரன் இயேசு பற்றி யார் வேணாலும் சொல்லலாம், பேசலாம். அந்த ஊழியக்காரன்கிட்ட இல்லை காரியம், அந்த ஊழியக்காரன் சொல்லுகிற இயேசுவின் இடத்தில். மோகன்லாஸ்கிட்ட இல்லை காரியம், நான் சொல்லுகிற இயேசு அவர்கிட்ட தான் அந்த அற்புதம் இருக்கிறது. அந்த இயேசுவை தான் நீங்கள் தேடணும், அந்த இயேசுவின் பெயரை தான் நீங்கள் சொல்லணும், இயேசுவேன்னு சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க அற்புதம் நடந்துருமா ஐயா நீ காலில் விழ வருவாங்க. நான் காலில் விழக்கூடாது, பாவம். மனுஷன் காலில் விழுந்து வணங்கவே கூடாது, தோத்தர சொல்லலாம், மரியாதை. அதனால இல்லைங்க, நீங்கள் கடவுள் மாதிரி, நாங்கள் இங்கே தானே அந்த சுகம் பெற்றோம். கடவுள் மாதிரிலாம் கிடையாது, மனுஷன். நாளைக்கு வியாதிப்பட்டு நான் செத்தா எனக்கு அடக்காராதனை பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். நான் பல்லவத்துக்கு இயேசோடு இருப்பேன், அவ்வளோதான். மனுஷன்தான், எல்லாரையும் போல் எனக்கும் மரணம் சம்பவிக்கும். அதனால் மனுஷன்தான், கடவுள் தான், இயேசு தான் ஆண்டவர். அதனால் மனுஷனை கடவுளாக்காதுங்க, கடவுளாக. உடனே அவங்க அந்த கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை வந்தவங்கள அவங்க அங்கே அப்படியே பழகி மனுஷன் காலில் விழுந்து வணங்கி அங்கே மனிதர்கள் தங்களை தெய்வமாக காமிச்சு அந்த மாதிரி மக்களுக்குள்ள அந்த சிந்தை, அவங்களாம் ஆசீர்வதிக்கிறவங்க கடவுள் அப்படின்னு. நான் சொல்ல, இல்லை, நானும் உங்களை போல சாதாரண மனிதன். நான் சொல்கிற இயேசு தான் அற்புதம் செய்கிறார். உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி, நீங்கள் கடவுள் மாதிரின்னு சொல்லாதங்கன்னா சரி, 2வது கடவுளுக்கு அப்புறம் அது கூட சொல்லாதங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு விளங்கும். அவங்களுக்கு தெரியல, என்ன புதுசாக இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்களா, ஊழியக்காரனை பயன்படுத்துவதை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்களா, பேதுருவே சொல்ல, நான் குணமாக்கினேன். நிறைய அற்புதம் நீங்கள் பார்க்குறீங்களா? இவங்களை இன்றைக்கி சாட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே, நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்க ஒரு ஐயா வந்தவங்க ஜெபத்துக்கு வருவாங்க, கூட்டத்தோடு நிற்பாங்க, கூட்டத்தோடு ஜெபிச்சுட்டு போவாங்க, ஆண்டவர் சொன்னபடி ஜெபிச்சிருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கவே மாட்டேன், நேரில் அவங்கள பார்த்து ஜெபிச்சிருக்க மாட்டேன். அவங்களாம் எப்படி அற்புதம் பெற்றாங்க?
இயேசு கிறிஸ்து அவர் தான் அற்புதம் செய்கிறார், அவர் மேலே தான் விசுவாசம் வைக்கணும். அப்போ அவரை விசுவாசித்தா அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த பெயரை சொன்னால் அற்புதம் நடக்கும். நான் ஒரு சமயம் ஜார்க்கண்ட் மாநிலம் இருக்குல்ல, ராஞ்சின்னு பட்டணம் இருக்குது, ஜார்க்கண்டில் ராஞ்சி பட்டணம், அங்கே ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஊழியக்காரங்களுக்கு ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் நிறைய பேர் வந்து 1000க்கு மேலே. அப்போது என் பக்கத்தில் ஒரு ஐயா அந்த பைபிளோட ஒரு ஊழியக்காரன் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அவர் வந்து ஜபம் பண்ணி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பார்னு சொன்னாங்க. அந்த ஐயா நல்ல ஒரு ஜபம் பண்ணாங்க. அப்போ அவர் பேர் சொன்னாங்க ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. ஸ்ரீனிவாசன் ஐயா ஜபம் பண்ணுவாங்கன்னு பேரை கேட்டவுடனே தெரிஞ்சுட்டு இவருக்கு இயேசுக்கு என்ன சம்மந்தம், இந்த ஐயா வந்து உட்காந்து இவ்வளோ அழகாக ஜெபிக்கிறாருன்னு சொல்லி அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் நீங்கள் சாப்பிட வரணும்னு சொன்னாங்க. சரி என்று அவங்க வீட்டுக்கு நாங்கள் எங்களுடைய டீம் எல்லாம் போயிருந்தோம். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா அவங்களுடைய பேர் ஸ்ரீனிவாசன் சொல்கிறீங்க, பார்த்தா கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை, நானும் அப்படி தான், ஆனால் எப்படி இந்த இயேசுக்கு உங்களுக்கு என்னங்க சம்மந்தம்? அவர் சொன்னார், நான் பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், சென்னையை சார்ந்தவன், நல்லா படித்து கவர்மெண்ட் ஜாப், ஒரு வேலை, அரசாங்கத்தில் வேலை, அதுக்காக எனக்கு ஜார்க்கண்டில் எனக்கு வேலை கிடச்சி இங்கே வந்துட்டேன். ஆனால் என் குடும்பம்லாம் ஆர்த்தடாக்ஸ், நல்ல ஒரு பாரம்பரியமான பக்தி உள்ள குடும்பம் தான். ஆனால் எனக்கு இங்கே நடக்கிறது இந்த தெய்வ வணக்கம் எல்லாம் பார்த்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். நான் நாத்திகன் ஆயிட்டேன். அதனால் எங்கள் வீட்டில் யாரும் கடவுளை பற்றி பேசக்கூடாது, கடவுளை இல்லைன்றது தான் என்னுடைய கொள்கையாக மாறிட்டு, நம்பிக்கையாக மாறிட்டு, அதனால் கடவுள்னெல்லாம் ஒருத்தர் கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னு சொன்னார். அப்புறம் எப்படி இந்த இயேசு கிறிஸ்துன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவருக்கு குழந்தைகள் பிறந்தது, 2-3 பிள்ளைகள், அவங்களாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூலில். திடீர்னு அவருடைய மனைவி வியாதிப்பட்டாங்க. அவருடைய மனைவி வியாதிப்பட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. நிறைய ஆஸ்பத்திரி கொண்டு போனார், செலவு பண்ணினார், மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்ணினார். பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. ஆனால் சுகம் உண்டாகலை, சீரியஸ் ஆயிற்று. டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தால் என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சாச்சு, இனி உங்களுடைய மனைவியை காப்பாற்றுறது முடியாத காரியம், சில நாட்கள் தான் உயிரோடு இருப்பாங்க, அதுக்கு வீணாக பணத்தை செலவு பண்ணுறீங்க, வீட்டில் கொண்டு வைத்துக்கொண்டு கவனித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அதனால் வியாதிப்பட்ட மனைவி வீட்டில் கொண்டு வந்து படுக்கையில் வைத்திருந்தார். நானும் அப்படி தான் இருந்தேன். டாக்டர்ஸ் ஆறுதல் படுத்தி எங்கள் அப்பா அம்மா கிட்ட, உங்கள் மகனை வீட்டில் கொண்டு வச்சு பார்த்துக்கிடுங்க, இருக்க பணத்தை செலவு பண்ணுங்க அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அப்படி தான் அவருடைய மனைவியும் கூட. அப்படி மனைவி படுத்த படுக்கையில் இருந்தாங்க. பிள்ளைகள் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டம், இவர் தான் சமையல் பண்ணி பிள்ளைகள்லாம் கவனிக்க, இவருக்குள்ளே ரொம்ப துக்கம். மனைவி இறந்துட்டா, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்கிற ஒரு பெரிய துக்கம். ஆனால் வேலைக்கு போகணும் வரணும், சாயங்காலத்தில் வந்து மனைவியை பார்ப்பார். ரொம்ப துக்கத்தோடு நாட்கள் போனது. ஒரு நாள் ரொம்ப உடஞ்சிட்டார். மனைவி வந்து அப்படியே மரண படுக்கை, பேச்சு மூச்செல்லாம் படுத்திருக்கிறாங்க. அந்த படுக்கை பக்கத்தில் உட்காந்து ரொம்ப அழுதாராம், கண்ணீர் வடித்தார். என்னை மனைவி மறிச்சிட்டா, என் பிள்ளைகள் அப்படி எதிர்காலம் நிறைய அழுதுட்டார். அப்படி ரொம்ப மனம் உடைந்து அழுத போது ஒரு சத்தம் அப்படி காதலை கேட்டதாம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன் மனைவியை சுகமாக்குவேன். கால் unto me, I will heal your wife. என்னை நோக்கி கூப்பிடு, உன் மனைவியை நான் குணமாக்குவேன். டக்குன்னு அப்படியே கண்ணை மூடி அழுது கொண்டிருந்தவர் கண்ணை திறந்து, யாரோ பேசுகிறாங்களே, சுத்தமற்ற யாருமே இல்லை, அந்த ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருக்கிறார். மனைவி பணம் போல படுத்திருக்கிறாங்க. இல்லை யாரோ என் மனைவி குணமாக்குன்னு சொன்னாங்க, என் மனைவி குணமாக்குன்னு சொன்னாங்களோ, சத்தம் கேட்டுச்சேன் அப்படின்னு பார்க்கிறார். அங்கே அப்போ என்னுடைய மனம் பிரம்மையாக இருக்குமோ நினச்சி திரும்ப அப்படியே அமைதியாக உட்கார்ந்தார். திரும்ப 2வது முறை அந்த குரல் கேட்டார், நான் இயேசு. அதே அவர் சொன்னார், நான் இயேசு, ஐ ஆம் ஜீசஸ். என் நாமத்தை சொல்லி கூப்பிடு, என் பெயரை சொல்லி கூப்பிடு. அந்த வார்த்தை கேட்டது, நான் இயேசு, என் பெயரை சொல்லி கூப்பிடு, உன் மனைவியை நான் குணமாக்குவேன். உடனே அவருக்குள்ள யாரோ பேசுகிறார், இயேசுன்ற ஒருத்தர் பேசுகிறார். அவ்வளோதான், இயேசுன்னா கிறிஸ்தவ கடவுள் அவருக்கு தெரியும், அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அதனால் இயேசு என் மனைவி குணமாக்குன்னு சொல்கிறாருன்னு லைஃப்பில் முதலாக படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு, இயேசுவே என் மனைவியை சுகமாக்கும் அப்படி கூப்பிட்டாராம். இயேசுன்ற பெயரை சொன்னார், இயேசுவே என்னுடைய மனைவியை சுகமாக்கும். அவருக்கு அப்படி கூப்பிட்டு அழுதார். அந்த பெயரை திரும்ப திரும்ப சொன்னார், இயேசுவே 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 என் மனைவியை குணமாக்கும், என் மனைவியை குணமாக்கும். அவர் கூப்பிட 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 ஆண்டோடைய வல்லமையுடைய மனுடைய சரீரத்தில் இறங்கினார். மரித்து போன பிணம் போல கிடந்த உயிர் பெற்று எழும்பினாங்க, எளிமை உட்கார்ந்தாங்க. அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுளா? கடவுளே இல்லைன்னு நினச்சேன். நான் பத்தெல்லாம் பார்த்துட்டு கடவுள்ன்ற பேரில் ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்க, எல்லாம் ஏமாத்துவலை நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே மறித்து கிடந்ததை போல இருந்த என் மனைவி உயிர் பெற்று எழும்பிட்டாளே, இவரை பற்றி எனக்கு தெரியணும். அதுக்கு பிறகு ஓடி போனார், வேற புஸ்தகத்தை வாங்கி அவரை பற்றி வாசிக்க ஆரம்பித்தார். இவரை பற்றி என்ன, இவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு
குடும்பமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவங்க மனைவி நான் போன பிறகு உயிரோடு இருந்து அவங்க தான் எங்களுக்கு பரிமாறினாங்க. பிள்ளைங்கள்லாம் வாலிப வயசில் வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி இயேசுக்கு ஊழியக்காரனாக இருக்கிற ஐயா, இயேசுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவருடைய மனைவியை பார்த்தேன், பிள்ளைகளை எல்லாம் பார்த்தேன். எவ்வளோ சந்தோஷம் இல்லை. ஒரு மரண வீட்டை ஆண்டவர் மாற்றினார். இயேசு என்கிற பெயர், அதில் தான் அற்புதம். இயேசுன்ற நாமம். நான் அதை சொல்லும்போது என்ன நினச்சேன், நான் மரணப்படுக்கையில் படுத்திருந்தேன். நாங்கள் இந்துக்கள், எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தம் இல்லை. எந்த கூட்டத்துக்கு போனதில்லை, சர்ச்சுக்கு போனதில்லை. எங்கள் வீட்டுக்குள்ளே நான் மரணப்படுக்கையில் படுத்து கிடந்தேன் சாக. என் தாயார் கூப்பிட்டாங்க, இயேசுவே இயேசு. அவ்வளோதான் அவளுக்கு ஜெபிக்க தெரியும். இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுவே 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 நீ கண்ணீரோடு கூப்பிட்டாங்க. அந்த சகோதரன் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது என் தாயார் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டதுனால ஒரு வல்லமை என் மீது இறங்கிட்டு, இன்றைக்கு இயேசுவே நீ கூப்பிடுங்க, இயேசுவே என்னை தொடுனுங்க. ஆண்டவரே கடவுளே அப்படி இல்லை, இயேசுன்ற பெயரை சொல்லணும். அவர் தான் அந்த ஆண்டவர், அவர் தான் அந்த கடவுள், அவர் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், அவர் தான் மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை ஏற்படுத்தினவர், அவர் தான் மனிதனுக்காக மரித்தும் உயிரோடு எழுந்து அவர் தான் மரணத்தை ஜெயித்து இந்த உயிரோடு இருக்கிறவர், அவர் தான் திரும்ப வரப்போகிற ராஜா, அவர் தான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறவர், அவர் தான் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், வல்லமை உள்ளவர். அதனால் அந்த பெயரை சொல்லணும். அந்த பெயரை சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே இயேசு அற்புதம் செய்வார். பாருங்கள், அற்புதமான சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவது, இந்த இயேசுடைய பெயரை சொன்னால் என்ன நடக்குங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார். இங்கே இயேசுவை பின்பற்றின இன்னொரு சீஷன், பவுல் என்கிற ஒரு சீஷன், அவர் இயேசு அறிவித்து கொண்டே வருகிறார். அவர் வந்தபோது பிலிப்பு என்ற ஒரு பட்டணத்துக்கு வந்தார். அங்கே இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி அறிவிப்பார். ஒரு நாள் அவரும் ஒரு குழு, ஒரு டீமாக இருக்கிறாரு, சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. பார்க்குறீங்களா, நாங்கள் இயேசு உடைக்கிறாரில் நிறைய டீமாக இருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், இயேசுவை நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம், ஜனங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்ட மக்கள் விடுதலை பெறணும், அவங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், அதை சேர்ந்து ஊழியம் செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். அது சிலருக்கு பிடிக்காது, மதம் மாற்றுறாங்க, மதம் மாற்ற பொய்யான செய்தி. நாங்கள் யாரையும் மதம் மாற்றுவோம், மதத்தை பற்றி பேசுவதும் இல்லை. அதில் வேறு கட்டாய மதமாற்றம். மதமாற்றம்னா என்ன, கட்டாய மதமாற்றம்னா என்ன, யாராவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? கேட்டு பாருங்க. சரிங்க, என்ன மதம் மாற்றுறாங்க, கட்டாய மதம் மாற்றுறீங்களே, மதம் மாற்றம்னா என்ன, கட்டாய மதம் மாற்றம்னா என்ன, விளக்கம் சொல்லுங்கன்னா ஒருத்தர் இது வரைக்கும் சொன்னதில்லை. யாராவது விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம போய் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, உங்களுக்கு சமாதானம் தருவார்னு ஒரு டாக்ஸ் கொடுத்தா உடனே மதம் மாற்றுறாங்க. அதில் மதம் மாற்றம் எங்கே இருக்குது? பொய்யான ஒரு காரியத்தை சொல்லி 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 மதத்தை வச்சு மக்களுக்குள்ள அரசியல் பண்ணுகிற பொல்லாத ஒரு சிறு கூட்டம் ஜனங்கள் நன்மை பெறக்கூடாதுன்னு அவங்கள பிசாசு மதவெறியை தூண்டி ஆசீர்வாதத்துக்கு எடுத்து கொண்டு இருக்கிறான். அதுக்கு மத்தியில் நாங்கள் ஏன் செய்யணும்? எங்கள் பாட்டில் எங்கள் இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்கள் கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்கோம்ல, ஏன் மக்கள் மத்தியில் போகணும்? இயேசு எங்களுக்கு சொன்னார், நீ நன்மை பெற்றல்ல, ஆமாம் அது சொல்லு, அவங்களும் நன்மை பெறட்டும். நான் இயேசு என்னை சுகமாக்கிட்டார், நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கு இயேசு சுகம் கொடுத்தானே இருந்திருந்தேன், அன்றைக்கி இத்தனை 1000 பேர் சுகம் பெறுவ முடியுமா? நான் போய் வெளியே சொன்னதுனால எத்தனை 1000 மக்கள் இயேசுவை விசுவாசித்து அற்புதம் பெற்றிருக்காங்க. இந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு சாட்சியெல்லாம் பார்க்குறீங்களா? கேன்சர்லேருந்து சுகம் பெறுறாங்க, விசுவாசப்பட இந்த விடுதலை எப்படி நான் போய் சொல்கிறதுனால அவங்க நன்மை பெறாங்கல்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் அப்போ ஏன் நாங்கள் சொல்லக்கூடாது? லஞ்சம் வாங்குகிற ஏமாத்துகிற அரசியல்வாதி பற்றி நீ தெருவா பேசுகிற, ஏமாத்துகிற ஊரை கொள்ளடிக்கிறவங்களை பற்றி, நான் உண்மையாக ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரை பற்றி ஏன் சொல்லக்கூடாது? இல்லை, நீங்களே யோசிங்களேன். அதுவும் அரசியலமைப்பில் இருக்குது, அவங்கவுங்க கடவுளை பற்றி சொல்லலாம், உரிமை இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு மாவட்டம் வழக்கு போடுறான், அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி வர்றாரு, நீங்கள் மரம் மாற்றுறீங்க, கடவுள் சொல்ல எங்கே மரம் மாற்றணும், யாரை மரம் மாற்றணும்? அப்படி செய்கிறது இல்லை. பொய்யானதை சொல்லி மக்களுக்கு வரக்கூடிய நன்மையை தடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்போ இங்கே பவுல் என்கிற மனிதர் போனால் அந்த ஊரில் சிலருக்கு பிடிக்கலை. ஏன்னு சொன்னால் பவுல் மூலமாக நிறைய பேர் சுகம் பெறாங்க, விடுதலை பெறாங்களா? இங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, பிசாசு பிடித்த ஒரு பெண், குறி சொல்லுகிற ஒரு பெண், அவளை வச்சு பிஸ்னஸ் பண்ணாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 பைபிளில் இருக்குது. என்னங்க இப்போ நம்ம ஊரில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறீங்கன்னா அந்த காலத்தில் அதான் நடந்திருக்கு, பைபிளில் இருக்குது. அதுதானே நாங்கள் பிரசங்கம் பண்ணால் கோபம் வருது சிலருக்கு. பாருங்கள், அவங்க வச்சு குறி சொல்லுகிற ஒரு பெண், அவள் வந்து குறி ஒரு ஆவி வரும், குறி சொல்லுவாள். அப்போ அதை வச்சு காசு, மக்கள்கிட்ட காசு பிரிக்கிறது, பிழைப்பு நடத்துறது, கடவுள் பேரை சொல்லி பிழைப்பை நடத்து. அது கடவுளுங்க குறி சொல்லுகிற ஆவினே இருக்குது. அது ஆங்கிலத்தில் மூல பாஷையில் பார்த்தா ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான் அப்படின்னு இருக்கு, ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி அவளுக்குள்ளே வரும். அது போய் அப்படியே குறி சொல்லும். பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்தது தெரியும்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. கரெக்டாக தானே சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் 4 பேர், 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையங்க, உங்கள் வீட்டில் இதெல்லாம் நடந்துச்சான்னு கரெக்டாக சொல்கிறாங்களேன்னா பிசாசுக்கு எல்லாமே தெரியும். சாத்தான் எங்கே அவன் வியாபித்து இருக்கிறான், ஒரு வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் கடவுள் எப்படி எல்லாத்தையும் பார்க்குறாரோ அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால் அவனால் சொல்ல முடியும். பிசாசு தானே, வரப்போகிறத சொல்ல முடியாது, எதிர்காலத்தை சொல்ல முடியாது. அதனால தான் ஒன்று சொல்ல மாட்டான், 2 10 சொல்லுவான். அதில் 2 நிறைவேறிட்டாலே அன்றைக்கே சொன்னாங்க, 10 சொன்னாங்களே 10 நடந்துச்சா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்கள். குறி சொல்லுகிற ஆவி, அது கடவுள் குறி சொல்ல மாட்டார். நல்ல பக்தி உள்ள இந்துக்களை கேட்டு பாருங்க, அவங்கள என்ன குறி சொல்கிறாங்க, அது பிசாசுங்கம்பாங்க. அவங்க அதை நம்ப மாட்டாங்க. பக்தி உள்ள இந்துக்களே தெய்வத்தை நல்லா தேடுறவங்க பரவாயில்ல போய் கேளுங்க, இந்த குறி சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. அது பிசாசு குறி சொல்கிற ஆவி, கடவுள் அப்படிலாம் பேச மாட்டாருமா, அதான் உண்மை. அப்போது இங்கே குறி சொல்லுகிற ஆவி, அந்த ஆவி இவங்கள பார்த்த உடனே இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க கரெக்டாக சொல்லுது பாருங்க. இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கணும் கரெக்டாக சொல்லுது. ஆனால் பவுலுக்கு அது நீ என்னை பற்றி சாட்சி கொடுக்குறாரு, எங்களை பற்றி சாட்சி சொல்ல கத்தர் இருக்கார், நீ பிசாசு ஏமாத்துற, இந்த மக்களை வஞ்சிக்கிற, பொய் சொல்லி குறி சொல்கிற ஆவி நீ. உடனே என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று அது சத்தமிட்டு அந்த பெண் பிள்ளை சொன்னது. அந்த ஆவி, குறி சொல்கிற ஆவி, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் அந்த குறி சொல்கிற ஆவி உள்ள பெண். அப்பொழுது பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு அந்த பிசாசை கடிந்து கொண்ட உடனே போயிட்டு. அவ்வளோதான். இயேசுவின் பெயரை சொன்ன பிசாசு ஓடிட்டு அந்த ஆவி போயிட்டா. வருஷ கணக்காக இவளை வச்சு பிஸ்னஸ் பண்ணவங்க இருக்கார்ல, அந்த பேரில் இவளை வச்சு பணம் அவனுங்களுக்கு கோவம் வந்துட்டு, பிழைப்பு போச்சே, இந்த ஆவி போயிட்டு இல்லை, இனி இவளை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது. உடனே இவங்க மரம் மாத்துறாங்க, நீ பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி பவுலையும் இவங்க சேர்ந்தவங்களையும் அடித்து ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. அதான் வசனத்தில், அதான் இன்றைக்கி நடக்குது. புரியுது அவங்களுக்கு, இன்றைக்கி அதான் நடக்குது. அன்னைக்கு அவங்க ஜனங்க அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. அந்த பெண்ணுக்கு விடுதலை. இந்த குறி சொல்கிற ஆவியில் மக்களை ஏமாற்ற முடியாது. இதை வச்சு பிழைப்பு நடத்துகிறான். அந்த மதத்தை வச்சு, இந்த குறி சொல்கிற ஆவியை வச்சு பிழைப்பு மக்களுக்கு நன்மையெல்லாம் செய்வதில்லை, ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறவங்க. அந்த ஆவி போன உடனே, பிழைப்பு பாதிக்கப்பட்ட உடனே இவங்க போய் உடனே அவங்கள பிடிச்சி இவங்க மதம் மாற்றுறாங்க, புதிய கடவுளை இதை சொல்கிறாங்க, இவங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வழக்கு போட்டு அவங்கள அடித்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. அதுதான் இதில் எழுதியிருக்கு. அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதனால தான் நாங்கள் அடி வாங்கினாலும் திட்டு வாங்கினாலும் ஏசினாலும் திரும்ப சொல்ல காரணம், பரவாயில்ல, எவ்வளோ மக்கள் விடுதலை பெறாங்களே. பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள், அந்த மகள்லாம் பாருங்கள், எத்தனை மக்கள் பிசாசப்படியில் 40 வருஷம் விடுதலை பெறாங்கல்ல, கேன்சர்லேருந்து சுகம். அதான் எங்களுக்கு சந்தோஷம். யார் திட்டினாலும் ஏசினாலும் இந்த மக்கள் ஐயா நான் ஏசு சுகமாக்கிட்டாரு, விடுதலை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக எத்தனை நிந்தைகள் அடிகள் வாங்கி கொண்டாலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து அதை செய்வதற்கு காரணம். இதுதான் காரியம். சரி, இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டு தான் இப்போமா நடக்கிறாரு. அப்போ இயேசுவின் பெயரை சொன்னால் பிசாசு ஓடிடும், இயேசுவின் பெயரை சொன்னால் பிசாசு நடுங்கும், இயேசுடைய பெயருக்கு தான் நடுங்கும். அப்போ இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்துவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது வேத புஸ்தகத்தில். மார்க் 16:17 இயேசு சொல்கிறார், என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீங்க. பயத்தின் ஆவி இருக்கிறா, தற்கொலை ஆவி இருக்கிறா, உங்களை துன்பப்படுத்துகிறா, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை விட்டு போ, இயேசுவின் நாமத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இயேசுவின் நாமத்தில் பயமே என்னை விட்டு விலகி போ, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், பயம் போயிடும், விடுதலை அந்த ஆவி போயிடும். இயேசுவின் பேரை சொல்லி தான் ஓடிடும். இயேசுடைய உள்ளத்தில் வந்துட்டாலே பிசாசு நடுங்கிறோம், அவ்வளவுதான். அப்போ இயேசுடைய பெயரில் தான் இவ்வளோ ஆசீர்வாதமும் அடங்கியிருக்கு. அதான் சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன்னு இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய பெயரை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு நிறைய பேர் விடுதலை அடைந்த இயேசுவின் பெயரை சொன்ன உடனே அந்த அசுத்தாவியால் இருக்க முடியல, ஓடி போய்விட்டாரு. நிறைய பேர் விடுதலை பெறாங்கல்ல. அப்படி அதான சாட்சியாக நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் நடக்கும். இயேசுவேன்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆவியெல்லாம் ஓடி போயிடும். பில்லி சொன்னிய மந்திர ஆவிகள், உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யப்பட்ட மந்திரவாதம், பயத்தின் ஆவி, உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, சொப்பனங்களை கொண்டு வருகிற ஆவி, உங்களை சொப்பனத்தில் தோன்றி உங்களை பயமுறுத்துகிற ஆவி, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு ஐயாக்குள்ள கேன்சர். அப்போ ஜெபிக்கும் போது ஆவியானவர் நான் இல்லை, அப்போ அந்த ஆவி நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நேரம் அந்த வல்லமை வெளிப்படும். அதனால தான் நான் சொல்கிறது, யாராவது பார்க்க வந்தால் ஜெபத்துக்கு வாங்க, ஜெப நேரத்துக்கு வாங்கன்னு சொல்ல காரணம். ரோட்லேயும் அங்கேயும் ஐயா ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. நான் உங்களை போல சாதாரண மனிதன்.
அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்கள திருப்திப்படுத்த ஜெபம் பண்ணுவோம். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த கூட்டம் நடக்கும்போது, இந்த மாதிரி ஜெபத்தில் மக்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இறங்குவார். அப்போ இயேசு கிறிஸ்து மக்கள் மேலே பரிதாபம் கொண்டு அற்புதம் செய்கிற மாதிரி அவருடைய மனதுருக்கம் எங்களுக்குள்ளே வரும், அவருடைய வல்லமை எங்களுக்குள்ளே வரும். அந்த நேரம் நாங்கள் ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கூட்டத்துக்கு வாங்க, பிரசங்கம் கேளுங்க, அங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம். நீங்கள் வழியில் பார்த்து ஜெபிக்க சொன்னால் இயேசு எங்களோடு இருக்கிறார், நாங்கள் கை வைத்து ஜெபிப்போம். சில சமயம் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதை பார்த்துருக்குறேன். அவங்க விசுவாசம் அதை கனப்படுத்த மட்டும் அற்புதம் செய்யும். ஆனால் இந்த கூட்டத்தில் ஜெபிக்கிற நேரத்துலேருந்து அபிஷேகம் இறங்கும். அந்த ஐயாவுக்கு ஜெபிக்கும் போது அந்த கேன்சர் வியாதி கொண்டு ஒரு ஆவியை கடிந்து கொண்டு ஜெபித்த உடனே அந்த வியாதி போய்விட்டு, அந்த ஆவி போன உடனே அந்த வியாதியும் போய்விட்டது. அப்போ இயேசுடைய பேரை சொல்லுங்கள். கடைசியாக பாருங்கள், யோவான் 14:14 ஆரம்பத்தில் வாசித்தல இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இயேசுவே என் பிள்ளைக்கு திருமண காரியம் வாய்க்கணும், இயேசுவின் பேரை சொல்லுங்கள். இயேசுவே எங்களுக்கு வியாபாரம் வாய்க்கணும், இயேசுவே கடன் பிரச்சனை மாறணும், இயேசுவே என் பிள்ளைக்கு நல்ல சுகம் உண்டாகணும், இயேசுவே என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் வேணும், இயேசுவே எங்களுக்கு சொந்த வீடு வேணும், இயேசுவே இந்த கடன் பிரச்சனை வறுமை நீங்கணும். இயேசுவின் பெயரை சொல்லி என்ன கேட்டாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். இந்த உங்களுக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். அவர் தான் சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். மகளே, மகனே, உனக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? நன்மை நடக்கணுமா? தடைகள் நீங்கணுமா? உனக்கு ஒரு வேலை வேணுமா? உனக்கு வருமானத்துக்கு வழி உண்டாகணும்? உனக்கு என்ன வேணும்? கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? என் பேரை சொல்லி நீ கூப்பிட்டா நான் உனக்கு செய்வேன். இயேசு சொல்லுகிறார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவரை நோக்கி கூப்பிட்றவங்க என்ன மதம்லாம் அவர் பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்ப்பார். என்ன இருதயத்தோடு கூப்பிட்றாங்க? முழு விசுவாசத்தோடு, முழு இயேசுவை விசுவாசித்து நம்பி முழு இருதயத்தோடு கூப்பிட்ட உடனே அற்புதம் செய்வார். அவர் வேறு ஒன்றும் பார்க்க மாட்டார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டோடத்தில் கேட்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக தான் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் முழங்கால் படியிடுங்க. நீங்கள் ஒருவேளை ட்ராவலில் இருக்கிறீங்க, ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கன்னா கண்களை மூடி ஜெபிக்கணும். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டா பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மெய்யான சமாதானம், பாவக்கட்டுகள் அறுக்கப்படும், பாவ மன்னிப்பு உங்களுக்கு உண்டாகும், மெய்யான சந்தோஷ சமாதானம் உள்ளத்தில் வரும். அதற்காகத்தான் முதல்ல ஜெபிக்கணும். இந்த பாவ சாபத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே, பாவத்தினால நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியலை, இந்த பொருட்களை விட முடியலை, ஐயோ இந்த பாவம் தொடருகிறது. இயேசுவே எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சமாதானம் வேணும். நான் இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையிலே மரித்தவரே, என் பாவத்தை சுமந்தவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, சாபத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அடுத்தவங்க பொருளை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். இனி அடுத்தவங்க பொருளை எடுக்க மாட்டேன். ஏமாத்தினதை திரும்ப கொடுத்து விடுகிறேன். அடுத்தவங்க பொருளை அபகரித்ததை திரும்ப கொடுத்து விடுகிறேன். இயேசுவே எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலை பண்ணுங்க. என் பிள்ளைகள் எல்லாம் சாபத்தினால பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க, பெயரை சொல்லுங்க. ஒருவேளை உங்களால் முழங்கால் படியிட முடியலன்னா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை கண்முன்னால நிறுத்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வீட்டில் இயேசு 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 அந்த பெயரை கூப்பிட கூப்பிட ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் உடைய வீட்டுக்குள் வருகிறாரு. இப்போ இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே இந்த பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இயேசு இயேசு அந்த பெயரை சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இறங்கி அநேகர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. சாபம் மாறணுமே, சாபம் சந்ததி சந்ததியா தொடருது. ஐயோ சந்ததி சந்ததியா இந்த பாவத்தினால வியாதி தொடருகிறது. ஐயோ தொடர்ந்து வியாதி, குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி, வறுமை, தரித்திரம், ஆசீர்வாதமே இல்லை. ஐயோ இந்த சாபம் மாறணும். இயேசுவே, இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால விடுதலை கொடுங்க. ஜெபிங்க. பாவ சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கண்ணீரோட பலர் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருடைய பாரமுள்ள இருதயத்தை பார்க்கிறார். ஐயோ என் ஜனங்கள் இந்த பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு வேதனைப்படுறாங்களே, என் ஆண்டவர் வேதனையோடு உங்களை பார்க்கிறார், மனதுருக்கத்தோடு உங்களை பார்க்கிறார். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. இப்போ நீங்கள் விடுதலை அடையும்படி அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேல இறங்கி
இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும், இயேசுவே பாவத்தை மன்னியும், சாபத்தில் விடுதலை தாரும் இயேசுவே. இந்த சாபங்கள் எல்லாம் நீங்கட்டும், இந்த சாபத்தினால் வந்த வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாம் மாறட்டும், ஆசீர்வதியும் இயேசுவே. நீ கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இதோடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா, ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆண்டவரே இயேசுவே மன்னிங்க, விடுதலை தாங்க. நீ கண்ணீரோடு நிற்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யும். ஒவ்வொருவரையும் தொடுங்க, உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், அந்த வீடுகளுக்குள்ள ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், அவருடைய வாழ்க்கையில ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஆண்டவரே இறங்கட்டும், உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. இளங்கோவன், இளங்கோவன் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, இதுவரைக்கும் இப்படி ஒரு கடவுளை அறியாம இருந்துட்டானே, என் பாவத்தை மன்னிங்க, சாபத்தை மாற்றுங்க இயேசுவே. என் குடும்பத்தின் மேல இருக்கிற சாப கட்டுகள் மாறட்டும், இந்த வியாதிகள் தரித்திரம் நீங்கட்டும். நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இளங்கோவன், இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை வீட்டுக்குள் இறங்குகிறது, அந்த சாப கட்டுகள், பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அதனால வியாதிகள், குடும்பத்தை வாதித்துக் கொண்டு இந்த வியாதிகள், வாதைகள் மாறுகிறது. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சாவித்திரி, சாவித்திரி என்கிற ஒரு மகள் ஜெபிக்கிற, இயேசுவே இந்த பாவ சாபங்கள் என் குடும்பத்தை விட்டு ஒழியணும் இயேசுவே. உடைய ரத்தத்தினால் எங்க குடும்பத்தை சுத்திகரிங்க, மீட்டுக் கொள்ளுங்க. நீ சாவித்திரி, உன் ஜெபம் கேட்கப்படுகிறது மகளே. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை வீட்டுக்குள் இறங்குகிறது. உன் குடும்பத்தின் மீது இருந்த சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகிறது, மெய் சமாதானம் உன் உள்ளத்தை ஆட்கொள்ளுகிறது. இன்று முதல் மாற்றம் வீட்டுக்குள்ளே வருகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த, மகிமைப்படுத்த. தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.